முதலமைச்சர் விஜயோடைய மகனான ஜேசன் சஞ்சய் தன்னுடைய அப்பாவை குறித்து அவர் பேசின ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. முதலமைச்சர் விஜயோடைய மகனான ஜேசன் சஞ்சய் இப்போ சிக்மா அப்படின்ற திரைப்படம் எடுத்து முடிச்சிருக்கிறாரு. அந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் இப்போ போய்கிட்டு இருக்கு. இன்னும் சில நாட்கள்ல படம் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துல விஜய் டிவி சீரியல்ல வர ஈரமான ரோஜாவே சீரியல்ல நடிக்கிற ஜெமினி மணி இந்த படத்துல ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாரு. அவரோட பையனு கூட ஜேசன் சஞ்சய் அவர்களை மீட் பண்ணும்போது அவர் ஒரு வீடியோ எடுத்திருக்காரு. அந்த வீடியோல தான் தன்னுடைய அப்பாவை பத்தி ஜேசன் சஞ்சய் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அந்த வீடியோல அவர் என்ன பேசியிருக்காருன்னா, ஜெமினி மணியோட பையன் கிட்ட நான் ஒன்ன மாதிரி ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது உன்னுடைய அப்பா என்னைய கடத்திட்டு போயிட்டாரு, ஆனா அவரை என்னுடைய அப்பாவை பார்த்த பிறகுதான் என்னைய விடுவிச்சாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்தை கேட்ட ஜெமினி மணி அவரோட பையன் கிட்ட எதுக்காக நான் ஜேசன் சஞ்சய் கடத்துறேன்னு அவர்கிட்டே கேளு அப்படின்னு சொல்லும் போது, ஜேசன் சஞ்சய் நான் அப்போ ரொம்ப சின்ன பையன் அப்படின்றதுனால எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல, ஆனா ஜெமினி மணி சொல்லி தான் எனக்கே இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்போ ஜெமினி மணி என்ன சொல்லிருக்காருன்னா, நான் இவரை கடத்தினதுக்கு உண்மையான ரீசன் என்னன்னா, எப்பவுமே ஜேசன் சஞ்சய் ஸ்கூல் விட்டு வரும்போது அப்பாவுடைய செக்யூரிட்டியை தான் அவங்க வந்துட்டு கூட்டிட்டு போவாங்க. கார்ல விஜய் அவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா எனக்கு விஜய் அவர்களை பார்க்கணும்னு ரொம்பவே ஆசையா இருந்துச்சு. அதனால ஜேசன் சஞ்சய் ஸ்கூல் விட்டு வரும்போது நான் அவனை அப்படியே தூக்கிட்டு வந்தேன். தூக்கிட்டு போய் அவருடைய கார் பக்கத்துல நான் விட்டுட்டேன். அப்போதான் விஜய் அவர்கள் என்னை வந்து பார்த்தாங்க. விஜய் அவர்கள் என்னை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு ஜெமினி மணி சொன்னதுமே ஜேசன் சஞ்சய் ஜெமினி மணியோட பையன் கிட்ட இந்த மாதிரி நீ ஸ்கூல் விட்டு வரும்போது யாராச்சும் உனக்கு தெரியாத ஆளு உன்னை தூக்கிட்டு போனா உனக்கு எந்த அளவுக்கு பயமா இருக்கும், அந்த ஒரு விஷயத்தை தான் உங்க அப்பாவும் எனக்கு பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜாலியாவே அவர் பேசியிருந்தாரு. ஜேசன் சஞ்சய் ஷேர் பண்ண இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா இன்னும் விஜய் அவர்கள் கூட ஜேசன் சஞ்சய் ரொம்பவே நெருக்கமா ரொம்பவே பாண்டிங்கா தான் பழகுறாரு அப்படின்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஜேசன் சஞ்சய் சொன்ன இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டா கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.